அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்க்கு உண்டான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 2ஏ சரிங்களா? ஸோ குரூப் 1 ஜிஎஸும் சேம் தான். பட் மார்க்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க் மட்டும் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ இதுல வந்து சிலபஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ சிலபஸ்ல வந்து எங்கெங்கலாம் நம்ம எந்தெந்த டாபிக் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இத தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அழகு 1ல சயின்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல் 3ஆ பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ 3ஆ பிரிச்சதுல, இதுல எந்தெந்த டாபிக் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள். ஏன்னா இந்த மாரி வார்த்தைகள்லாம் வந்து நீங்க வந்து புக்ல பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ்ல வார்த்தைகள விட, இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் நெறைய புக்ல பார்ப்பீங்க. ஸோ இத நீங்க நோட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள். இதெல்லாம் வந்து பாடத்துடைய தலைப்பு. ஓகேங்களா? விசை, அழுத்தம், ஆற்றல், அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, ஒளி, வெப்பம். ஓகேங்களா? ஸோ இயற்பியல்ல இந்த டாபிக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணாலே போதுமானது. ஓகே. அதுதான் சிலபஸ்ல இருக்கிறது. வேதியியல் பொறுத்தவரைக்கும் 4 டாபிக் தான். தனிமங்களும், சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல். இதெல்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட் உடைய அந்த ஹெட்டிங் அதாவது டாபிக் சரிங்களா? ஸோ அந்த புக் உடைய நேம். ஓகேங்களா? ஆ நெக்ஸ்ட் உயிரியல். உயிரியல் பொறுத்தவரைக்கும் உணவில் கலப்படம், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் அறிவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்ல இருக்கிறத விட நம்ம அவுட் சோர்ஸ் கொஞ்சம் எடுக்கணும். தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ பயாலஜி பொறுத்தவரைக்கும் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா வந்து ரிலேட்டடா கேட்பாங்க. ஓகேங்களா? இயற்பியல், வேதியியல தவிர்த்து. நெக்ஸ்ட் அழகு 2 பார்க்கும்போது புவியியல். ஜியோகிராஃபி பொறுத்தவரையும் நம்ம அதில முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா, புவி அமைவிடம், ஆறுகள், இயற்கை அமைவுகள், மண், பருவமழை, கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், மழைப்பொழிவு, காடு மற்றும் வன உயிரினங்கள், வானிலை மற்றும் காலநிலை, வேளாண் முறைகள், போக்குவரத்து, நீர் வளங்கள், தகவல் தொடர்பு. இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, 10த் ஜியோகிராஃபி புக்க தெளிவா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ 11த் ஜியோகிராஃபி புக்ல இருக்க ஒரு சில லெசன்ஸ் மட்டும் படிச்சா போதும். இந்த உயிர்க்கோளம் அந்த மாதிரியான லெசன்ஸ் மட்டும் படிச்சாலே போதுமானது. 12த்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரேசஸ் இனங்கள் பத்தி ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்த வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மத்தபடி தகவல் தொடர்புன்றது வந்து எல்லா பாடத்திலயும் லாஸ்ட் சப்ஜெக்ட்டா இருக்கும். அத மட்டும் பார்த்துட்டா போதும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், பேரிடர், பேரிடர் மேலாண்மை, புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வு பொறுத்தவரையும் நம்ம வந்து இந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெளிவா படிச்சாலே போதுமானது. இந்த பேரிடர், பேரிடர் மேலாண்மையும் 6லேருந்து 12த் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து ஓவராலா ஒரே டைம்ல வந்து 6லேருந்து 12த் வரைக்கும் ஒரே டைம் படிச்சாலே உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஏன்னா அது வந்து நெறைய படிக்கிற மாரி இருக்காது. ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அலகு 3. அலகு 3 பொறுத்தவரையும் இந்தியன் வரலாறு மற்றும் பண்பாடுல சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. ஸோ இந்த மாரி வார்த்தைகள் தான் அதுல இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு பார்க்கும்பொழுது, தேசிய மறுமலர்ச்சி 10த் புக்ல இருக்கு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கலை எழுச்சிகள் 10த்ல இருக்கு, 11த்ல இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் சரிங்களா? இது வந்து 12த் ஃபர்ஸ்ட் வால்யூம் படிச்சா போதுமானது. ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் வால்யூம். நெக்ஸ்ட் வந்து இந்திய தேசிய இயக்கத்த பொறுத்தவரைக்கும் எந்தெந்த தலைவர்கள பத்தி படிக்கணும், வேற என்ன வார்த்தைகள பத்தி படிக்கணும், பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ.சி., தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மகாத்மா காந்தி, மூல ராமாமிர்தம், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் 10த் புக்ல இருக்கு. அது மட்டும் பார்த்துட்டா போதும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள் மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை. இனம், மொழி, வழக்காறு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு பார்த்தீங்கன்னா, 6த் புக்ல இருக்கு, 7த் புக்ல இருக்கு, 8த் புக்ல இருக்கு. அந்த 3 லெசன் சின்ன சின்ன லெசனா படிச்சா போதுமானது. அடுத்தது அழகு 4ல பார்க்கும்போது இந்திய ஆட்சியல். இந்தியன் பாலிட்டி பொறுத்தவரையும் இதுல இருக்க வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 நம்ம எத படிக்கணும்னா, இந்திய அரசியலமைப்பு 10த் புக்ல இருக்கு. 12த் புக்லயும் இருக்கு. சரிங்களா? அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். பார்ட் 2 பார்க்கும்போது மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சி அமைப்பின் தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி. பார்ட் 3 பார்க்கும்போது பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் அரசியல் முறைகளும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 3 பார்ட்டா எதுக்கு நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி படிக்கிறது. ஓகே. இந்தியா உருவான வரலாறு பத்தி படிக்கிறது. அடுத்து வந்து நம்ம வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்,
அந்த மாரி வந்து பார்ட் 2ல வர்றது. அடுத்தது பார்ட் 3 பார்த்தீங்கன்னா, எது வந்து கவர்ன்மெண்ட் இதுல வருது, நான் ஆர்கனைசேஷன் எது வருது, அத பத்தி நம்ம பார்க்குறது. சரிங்களா? ஸோ தனித்தனியா பிரிச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அழகு 5 பொறுத்தவரைக்கும், எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையும், ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 11த் புக் நல்லா படிக்கணும். 5ஆம் திட்ட மாதிரிகள் 11த் புக்ல இருக்கு. அந்த 5ஆம் திட்ட மாதிரியில ஒரு மதிப்பீடு அதுதான் ஃபுல்லு. அந்த தப்பா டைப் பண்ணியிருக்காங்க. திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம் இதெல்லாம் 12த் புக்ல இருக்கு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை ஜிஎஸ்டி பத்தி நம்ம படிச்சுக்கணும். அதுவும் வந்து 11த் புக்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தம் மற்றும் மேலாண்மை, வேளாண்மையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 11த், 12த் புக் தான். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாவே 11த், 12த் புக் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது சமூக நீதியும், சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், நலன்சார் அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள். ஓகேவா? இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் வருது. அடுத்தது அலகு 6 பார்க்கும்பொழுது, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் தம் மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கம். இது வந்து யூனிட் 8 இருந்துச்சு. இப்ப யூனிட் 6ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது வந்து பழங்காலத்துல வரணும். சரிங்களா? சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். நெக்ஸ்ட் திருக்குறள். திருக்குறள்ல கண்டிப்பா கேள்வி வருது. திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் அதோட முடிய திருக்குறள் பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் சமூக அரசியல் இயக்கங்கள் பொறுத்தவரையும், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள். இது எல்லாமே வந்து 10th புக்ல இருக்கு. சரிங்களா? 10th புக்ல இருக்கு. 11th புக்லயும் இருக்கு. இத மட்டும் தெளிவா படிச்சா போதுமானது. இது வந்து ஜிஎஸ்க்கு உண்டான அ சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வந்து என்ன மாரிலாம் குடுத்துருக்காங்க, சிலபஸ்னா என்ன? அது என்னென்னலாம் படிக்கணும்? எந்தெந்த வார்த்தைகள் நம்ம தேடி படிக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். பாலிட்டி பொறுத்தவரைக்கும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்க மட்டும் நம்பாம, அவுட் சோர்ஸ் புக்ஸ் பொறுத்தவரையும் மத்த சப்ஜெக்ட்ஸ் கூட ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். பாலிட்டி புக்க பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு அ அதாவது அவுட் சோர்ஸ் புக்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 புக் இருக்கு. வெங்கடேசன் புக் இருக்கு. இந்திய ஆட்சிகள்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு, பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்கும் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டாஃப் தென்காசி ஆகாஷ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குல்ல, அவங்களது வந்து இந்திய அரசமைப்புன்னு ஒரு புக் இருக்கு. இந்த 3 புக்ல ஏதாச்சும் ஒரு புக் நீங்க ரெஃபர் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.